வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதோட நன்மைகள் என்னென்ன, அந்த உணவுப் பொருட்கள் வச்சு நம்ம சமைச்சு காட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் என்ன கான்செப்ட் எடுக்க போறோம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு நம்ம டாக்டர் செல்வசண்முகம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் எடுப்போம். ஸோ இந்த வாரம் என்ன கான்செப்ட் எடுக்க போறோம்? இந்த வாரம் காய்கறிகளை வேக வைக்காமல் எப்படிலாம் நம்ம பயன்படுத்தி உடலுக்கு நன்மையை விளைவிப்பது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருந்தது. பச்சை காய் உணவுகள் அப்படின்னு இந்த வாரத்துக்கு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஸோ எதனால டாக்டர் இப்போ இந்த மாதிரி பச்சை காய் உணவுகள் எடுக்க போகிறோம்? பச்சை காய் உணவுகளுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான கருத்துக்கள்லாம் வர்றது பார்த்தாச்சுன்னா, இந்த காலத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு இப்போதைக்கு அது பச்சைக்காய் உணவுகள் தீர்வாக அமையிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நம்ம இதை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அந்த தீர்வுகள் சொல்லும்போது என்ன மாதிரியான தீர்வுகள் டாக்டர்? இப்போது பச்சைக்காய் உணவுகளை நன்மைகளை நம்ம சொல்லிடலாம். என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இந்த பச்சையாக உணவு சாப்பிடும்போது, அதாவது குறிப்பாக காய், பழங்கள், பருப்பு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதுல முதல்ல வேக வைக்கும்போது, அதாவது டீப் ஃப்ரை பண்ணும்போது, நீண்ட நேரம் கொதிக்க வைக்கும்போது அல்லது நீண்ட நேரம் சூடுபடுத்தும் போது ஹீட் சென்சிட்டிவ் விட்டமின்ஸ்னு சிலது உண்டு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற ஹீட் சென்சிட்டிவ், லேசாக சூடுபடுத்தினாலே அது காணாமல் போயிடும். அந்த மாதிரியான வைட்டமின்கள் எல்லாம் இந்த பச்சையாக சாப்பிடும்போது அதிலே தங்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் வந்து கீரையை கூட கட் பண்ணிட்டு அப்புறம் அலசுவாங்க. ஸோ அப்போ கூட வீட்டில் எல்லாரும் சொல்லுவோம் அலசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன மாதிரியான விட்டமின்ஸ் டாக்டர்? அந்த மாதிரி தண்ணியில் போகக்கூடிய விட்டமின்ஸ்? தண்ணீரில் போகக்கூடிய விட்டமின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது 2 விதமாக நம்ம விட்டமின்களை பிரிக்கலாம். ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். குறிப்பாக பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின்ஸ் எல்லாமே தண்ணீரில் கலைஞ்சு போயிடும். அப்படி பி விட்டமின்ஸ் தான் உடம்புக்கு ஒரு முக்கியமானது. ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, கண் ஒளியை பெருக்கிறதுக்கு, இதயத்துக்கு பலமாக இருக்கிறது, உணவை செரிமானம் பண்ணி உடம்புக்கு சேர்க்கறதுக்கு, இதெல்லாம் பி விட்டமின் தான் வேணும். அந்த பி விட்டமின் முழுமையாக அந்த தண்ணீரில் கரைஞ்சி வெளியில் போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உடம்புல வெறும் சக்கை தான் போய் சேரும். அதனால் முழுமையாக பி விட்டமின்ஸ் மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில தண்ணீரில் கரைஞ்சி போகக்கூடிய தாது உப்புக்கள் எல்லாம் உடம்புக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முறையான சமையல் தெரியாமல் செய்கிறதன் மூலமாக அதை சரி கட்டுறதுக்கு இந்த பச்சை உணவுகள் உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த காலத்தில் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னாச்சுன்னா கேன்சர்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட், நான் கிளினிக் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது 93ல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து அபூர்வம், ஒரு மாதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 10லிருந்து 20 புது கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம மருத்துவமனைக்கு வராங்க. காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய பெருவாரியான மாறுபட்ட பழக்க வழக்கங்கள். இப்போ கிடைக்கக்கூடிய உணவுகளும் சரி, இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நிறைய கேன்சர் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நிறைய இப்போது கிடைக்குது. உடம்புக்குள்ளே காற்றின் மூலமாகவும், உணவின் மூலமாகவும், குடிக்கிற தண்ணீர் மூலமாகவும் இந்த கார்சினோஜென்ஸ் உடம்புக்குள்ளே போகுது. இந்த கார்சினோஜெனோலைட்டிக், அதாவது கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய காரணிகளை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பச்சை காய்கறிகளுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன டாக்டர் நம்ம சமைச்சு பார்க்க போகிறோம்? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னொரு கேள்வியும் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காயும் இருக்குது, ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகளும் இருக்குது. நம்ம என்ன மாதிரியான காய்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடலுக்கு, நம்மளுடைய மண் வளத்திற்கு, நம்மளுடைய மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லா பச்சை காய்களையும் நம்ம பயன்படுத்தலாம். அது சில காய்கறிகள் நம்ம ஊர்லேயே ரொம்ப காலமாக, ஒரு 2000-3000 ஆண்டுகளாக நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய காய்கறிகள் இருக்குது. இடைப்பட்ட காலங்களில் வேறு ஊர்களிலிருந்து நம்ம ஊரில் விளைய வச்ச சில காய்கறிகள் இருக்குது. இதில் நம்ம ஊருக்கு பொருந்தக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம பச்சையாக பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம கிழங்குகளை முழுமையாக தவிர்த்தணும். கிழங்கு சம்மந்தப்பட்டவற்றை நம்ம தவிர்த்தணும். அதை தாண்டி நீர் காய்கறிகள் ரொம்ப உதவியாக இருக்கும். வெள்ளரி பிஞ்சு, புடலங்காய், சுரைக்காய், இது மாதிரி இந்த பச்சை காய் கலவை கூட்டு அப்படின்னு நம்ம சொன்னாச்சுன்னா அந்த 5 நாட்களில் நம்ம அடக்கவே முடியாது. ஒரு 1000 விதமான கலவைகள் நம்ம சொல்ல முடியும். அந்த குறிப்பாக ஒரு 5 தான் சொல்ல போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து கலவை காய் கூட்டு அப்படிங்கிறது புடலங்காயும் வெள்ளரி பிஞ்சியும் போட்டு அடிப்படையாக வச்சு, மற்ற சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கலவை காய் கூட்டு செஞ்சிடலாம். டாக்டர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ நல்லது நம்ம நாட்டுக்காயோட சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, அதுவும் பச்சையாக சாப்பிட்றத பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நான் இப்போ அந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன். நேர்களே, டாக்டர் நம்மகிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. பச்சையாக காய்கறி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு ஷேர் பண்ணாரு. ஸோ இப்போ நான் அந்த கலவை காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ டாக்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் முழுக்கவே நம்ம பச்சை காய்கறி உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய் கலவை கூட்டு. ரொம்ப முக்கியமான டிஷ்ஷுன்னு கூட இதை சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணி ஒரு சாலட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வெண்பூசணி, சின்ன வெங்காயம்,
புடலங்காய், மிளகு, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி, தேங்காய் துருவல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதுதான். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நான் வெண்பூசணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் புடலங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். எல்லாமே நீர் சத்து உள்ள ஒரு காய்கறிகள் தான் இது எல்லாமே. சின்ன வெங்காயம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும். தக்காளி மட்டும் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா நீர் விட்டுரும். கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கு அடுத்ததா தேங்காய் துருவல். தேங்காய்க்கு பயப்பட வேண்டியதில்லை, டாக்டர் நம்ம கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா மிளகையும் கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து நம்ம பொடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு இந்த டிஷ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ கல்லுப்பையும் மிளகையும் பொடிச்சிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக நான் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நிறைய தேவைப்படாது, உப்பு கொஞ்சோண்டு போதும். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு. காரம் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா பொடிஞ்சிருச்சு. நம்ம தொடர்ந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் கல்லுப்பு நம்ம அப்படியே ஆட் பண்ண முடியாது, கரையாது. ஸோ நான் இதோட சேர்த்து பொடிச்சிக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது கலந்தப்புறம் இதோட சேர்த்து தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணுன்றவங்க கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக சாலட் அப்படின்னாலே நம்ம நாட்டு காய்கறிகளை நம்ம தொடவே மாட்டோம். நம்ம வெள்ளரிக்காய் அந்த மாதிரி தான் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். கேரட், வெள்ளரிக்காய், இல்லாட்டி நம்ம வந்து கேபேஜ் அந்த மாதிரி தான் நமக்கு யூஸ் பண்ணி பழக்கம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறோன்னா, நான் ஏற்கனவே இல்லை சால்ட் சேர்த்துருக்கனால. முன்னாடி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அது நீர்த்துரும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ இல்லை எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் புளிப்பு வேணும், உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லெமனும் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. புடலங்காய் நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு கூட்டு வைப்போம், இல்லைனா வேறு ஏதாவது பொரியல் மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம சாலடாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுலேயும் வெண்பூசணியும் அதே மாதிரி நம்ம வந்து சாம்பார் வைப்போம், இல்லை ஏதாவது பச்சடி பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி, அதுவும் நாட்டு காய்கறிகள் ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம ஒரு சாலட் பண்ணியிருக்கோம். ஸோ காய்கலவை ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை காய்கறிகளை அப்படியே எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்டு நம்ம கிட்ட டாக்டர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. டாக்டர் கிட்ட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சத்யா வழங்கக்கூடிய பரிசு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். டாக்டர் கிட்ட அந்த கொஸ்டினுக்கான பதில்களை கேட்டுக்கலாம். ஸோ டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னா ஜோதி கோவிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீண்ட நாளாக பொடுகு தொல்லை இருக்குது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு? நான் நிறைய ஆயிலெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய ரெமெடிஸ்லாம் தேடி போய் பார்த்தேன், அதெல்லாம் பண்ணியும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது அதுக்கு? சித்த மருத்துவம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பழக்க வழக்கங்களை சீராக்குறதன் மூலமாக இந்த பொடுகு தொல்லை மாத்திரம் இல்லாமல் தோலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியுங்கிறத நம்ம அந்த அம்மாவுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதை நம்ம பல தடவை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக அந்த பகுதியை வலுப்படுத்த முடியும். அடுத்ததாக அந்த பகுதியில் நிச்சயமாக தினமும் ஏதாவது ஒரு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், ஏதாவது ஒரு டைம் அவங்களுக்கு வசதிப்படுற டைமில் வேர் பகுதியில் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுறது மிகுந்த அந்த இடத்துல உதவியாக இருக்கும், அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் கூட்டுறதுக்கு. இப்போ தீர்வு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது 2 விஷயம் சொல்லலாம். நிறைய பொடுகு தொல்லைக்கு நீக்கிறதுக்கு நிறைய மருத்துவ முறை இருந்தாலும் 2 தான் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று, மிளகும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 மூடி அளவுக்கு தேங்காயும் நல்ல மைய அரைச்சி
முடியினுடைய வேர் பகுதியில் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிடலாம். குளிக்கிறது மூலமாக இது வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ செஞ்சாலும் போதும், தினமும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பொடுகு நீங்கிற வரைக்கும் இது செஞ்சுட்டே வந்தாச்சுன்னா முழுமையாக அந்த பொடுகு நீங்கிறதுக்கு இது ஒரு உபாயம். ரெண்டாவது இது மாதிரி வராம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம சீயக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சீயக்காய் தான் யூஸ் பண்ணணும். தலைக்கு பயன்படுத்துறது சீயக்காய் தான், வேற எந்த வேதிப்பொருட்களான எந்த ஒரு சொல்யூஷனும் நம்ம பயன்படுத்தவே கூடாது. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த தேங்காய் இதையும் அரைச்சி அப்பப்போ அரைக்க முடியலைன்னா ஒருவேளை மாற்றாக நம்ம என்ன செய்யணும்னா நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி இந்த மிளகை நல்லா 1-2 பொடி பண்ணி காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த மிளகும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்த எண்ணெய் முடியினுடைய வேர்பகுதியில் நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம்னா அந்த பொடுகு முழுமையாக நீங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இன்னொரு தீர்வு நம்ம சொல்கிறது பார்த்தாச்சுன்னா எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறை முடியோட வேர்பகுதியில் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு பாசிப்பருப்பு மாவு போட்டு கழுவிட்டே வந்தோம்னா முழுமையாக பொடுகு நீங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எண்ணெய் குளியலும் மூலிகை குளியலும் உதவியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து லதா எழுதியிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டயபிட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதே டயபிட்டிஸ் தான். நிறைய என்ன நாங்கள் பண்ணாலும் அது போகிறதே இல்லை, லைஃப் லாங் அது கேரி பண்ணுறதா இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் அது தீர்வு இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது இவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? எங்களுடைய அனுபவத்தில் மாத்திரம் நான் சொல்கிறேன். கடந்த ஒரு 7 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 100 நோயர்கள், இது ஒரு பதிவாகவே இந்த இடத்துல சொல்கிறேன், 100 பேர் எந்த விதமான மருந்துகள், நான் வந்து சித்த மருத்துவன், சித்த மருந்துகள் கூட கொடுக்காம வாழ்க்கை முறை மாறுபாட்டின் மூலமாக மட்டுமே அந்த 100 பேரும் இன்னைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கை முறை மாறுபாடுகள் மூலமாக தான் இந்த சர்க்கரை நோய் வருது. இந்த வாழ்க்கை முறை மாறுபாடை ரிவர்ஸ் பண்ணி இயற்கையான முறையில் வாழ வச்சிட்டோம்னாலே அந்த சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுதுங்கிறது தான் கருத்து. சித்த மருந்துகளே தேவையில்லை, வாழ்க்கை முறை மாறுபாடே போதும் அப்படிங்கிற அறுப்படை கருத்தை சொல்கிறோம். இந்த முழுமையாக நீக்கக்கூடிய சித்த மருந்துகள் இருக்குன்னா ஏராளமாக இருக்குது, நிறைய விதமான மருந்துகள் இருக்குது. பல விதமான ஆய்வுகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். 6லிருந்து 9 மாதங்கள் வரைக்கும் இந்த சித்தர்கள் கூறிய இயற்கை வழிமுறைகள், வாழ்க்கை வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, சித்தா வே ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதை பின்பற்றுறதன் மூலமாகவும் சில மருந்துகளை செய்கிறதன் மூலமாகவும் 9 மாதத்திற்குள் அவர்களுக்கு இயல்பான நிலைக்கு வரணும். இன்றைக்கி என்ன பெரிய சேலஞ்சாக இருக்குது, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதை நிப்பாட்ட மாட்டேன், நான் கண்ட நேரத்துக்கு முழிப்பேன், கண்ட நேரத்துக்கு எந்திரிப்பேன், என்னுடைய முறையில் நான் வந்து மாறவே மாட்டேன், ஆனால் எனக்கு கட்டுப்பாட்டுக்கு வேணும் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது நிச்சயமாக முடியாது. உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டால் மட்டுமே தான் எந்த மருந்துமே வேலை செய்யும். இது 2 பேருக்குமே இல்லை, எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுத்துருக்கோம் நம்ம டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இன்னைக்கு கலவைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். 2 முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களும் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.